ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கில் வந்து நிதி ஆணையம் சரிங்களா. அந்த நிதி ஆணையத்தை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ 4வது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா பொறுத்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிதிக்குழுவுடைய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும் சரிங்களா. 4வது நிதிக்குழு தலைவர் பார்த்திங்கன்னா PV ராஜமன்னார். ஸோ 8வது நிதிக்குழு தலைவர் பார்த்திங்கன்னா PY சவான். 11வது நிதிக்குழுவின் தலைவர் பார்த்திங்கன்னா AM குஸ்ரு சரிங்களா. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஸோ நிதி ஆணையத்தின் தலைவர்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்தானம் வருவார். நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு போட்டிருக்காங்க, அதோடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படுத்துவது கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்தானம் வருவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாவீரர் தியாகி வருவார், அதுக்கப்புறமா வந்து YP சவானு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா KC பந்து வருவார் சரிங்களா. நிதி ஆணையத்துடைய ஃபஸ்ட்டு தலைவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் KC நியோகி சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதி ஆணையத்துடைய தலைவராக இருந்தது வந்து சிங் இருந்திருப்பார், சிங் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இப்போ 16வது நிதி ஆணையத்துடைய தலைவராக பார்த்திங்கன்னா அரவிந்த் பனஹாரியா வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், திரும்பவும் பார்த்திங்கன்னா எங்கள் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா. குழுக்கள் அது சம்மந்தப்பட்ட ஷரத்து கொடுத்துருக்காங்க. UPSC பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 315 சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா திட்டக்குழு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 39, நிதிக்குழு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 280, தேர்தல் ஆணையம் வந்து ஆர்டிக்கல் 324. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், 13வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து ஆப்ஷன் சி விஜய் கேல்கர் சரிங்களா. அடுத்து பாருங்கள், 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து NK சிங். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து NK சிங். ஸோ 16வது இப்போ கரண்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனஹாரியா. அடுத்து பாருங்கள், 15வது நிதிக்குழு அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் 2021-26 ஆண்டு காலத்திற்கான மாநிலங்களின் பங்கு %. ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 41%. அடுத்து பாருங்கள், 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு GSDPயில் 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எரிசக்தி துறை. அடுத்து பாருங்கள், பிறவி நீதிமன்றங்கள் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 11வது நிதி ஆணையம். அடுத்து பாருங்கள், நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி நிதி ஆண்டு துவங்க வேண்டிய நாள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நவம்பர் 1. அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்த கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க அதே தான். ஸோ 2வது நிதிக்குழுவோட தலைவர் பார்த்திங்கன்னா K சந்தானம். 7வது நிதிக்குழு தலைவர் பார்த்திங்கன்னா JM செலட். 12வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து ரங்கராஜன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், 15வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து NK சிங். நம்ம படிச்சது தான். அடுத்து பாருங்கள், 15வது அதே தான் NK சிங். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் வராது சரிங்களா. மற்ற மைன்லாம் பாருங்கள், நிதி ஆணையத்துடைய செயல்பாடுகள்லாம் பாருங்கள். வரிகளில் நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசு இடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது, மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கை பரிந்துரை வழங்குவது. இந்த 3மே வரும். அடுத்து பாருங்கள், ஸோ 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகம் செய்தது. ஸோ இது வந்து கேட்கலாம். ஸோ மாநிலங்களுக்கு இடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியை வந்து எந்த நிதிக்குழு
உருவாக்கிச்சு அப்படின்னு கேட்கலாம். 8வது நிதிக்குழு தான் அந்த விதியை வந்து அறிமுகம் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அந்த ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரிகளின் நிகர வருவாயின் பங்கீடுகளின் ஒதுக்கீடு அது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல் அது வரும். மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையே உள்ள நிதியுறவை பார்ப்பது இது 3மே வரும். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், டேஷ் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நிதி ஆணையம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 280. கீழ்கண்டவற்றில் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாதவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நிதி ஆணையம். வரவு செலவு திட்டத்தில் வந்து சம்மந்தப்படாதது வந்து நிதி ஆணையம். மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்டத்தில் வரும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு பற்றி சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. அடுத்து பாருங்கள், எந்த காலத்திட்டத்திற்கான பரிந்துரைகள் 14வது நிதிக்குழு முன்வைத்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2015 to 2020. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2017. இந்தியாவின் 15வது நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து என்.கே. சிங்கு. டாக்டர் ஒய்.வி. ரெட்டி டேஷின் தலைவராக இருந்தார்னா 14வது நிதிக்குழுவுடைய தலைவர். மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 12வது. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் நிதிக்குழு தலைவராக நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர். இந்தியாவில் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து ஆப்ஷன் ஏ, இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து வரும். நிகர வரி வருவாய் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் இந்த பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் இது ரெண்டுமே வரும். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஸோ நிதிக்குழுவுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்.கே.சிக்கு பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழுவின் தலைவர். ஒய்.வி. ரெட்டி வந்து 14, ரங்கராஜன் வந்து 12, விஜய் கேல்கர் வந்து 13. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நிதி ஆணையம். ஒன்றிய அரசின் நிதி தரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக், நிதி ஆணையம். அடுத்து பாருங்கள், இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கே.சி. நியோகி. அவ்வளோதான், இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.